மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. மாமா சிவா எங்க மாமா? தங்கம் நீ முதல்ல சாப்பிடு தங்கம். நான் சாப்பிட மாட்டேன். சிவா நேத்து தானே மாமா வந்தா, அதுக்குள்ள எங்க மாமா போனா? சிவா எனக்கு பார்க்கணும். சிவா எங்க போனா மாமா? தங்கம் அவன் வெளியே போயிருக்கான் தங்கம், இப்ப வந்துருவான். நீ முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டாதான் மருந்து சாப்பிட முடியும். இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு மருந்து வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். சிவா எங்க போனா மாமா? பட்டு நீ வேற கொஞ்சம் அமைதியா இரு. சிவா எங்க மாமா? இத்தனை வருஷம் கழிச்சு அவன் நேத்து தான் வந்தான். நான் உங்ககிட்ட அவனை பாத்துக்க சொன்னேன் தானே, நீங்க ஏன் அவனை பார்க்கல? அவன் எங்க மாமா போனா? டேய் சிவா எங்கடா போன? அக்கா கிட்ட வந்துடா சிவா. சிவா சிவா வந்துடு. பட்டு நான் அமைதியா இருக்க சொன்னேன். மாமா கூட பட்டு சும்மா இருக்க மாட்டேன். மாமா உங்ககிட்ட தான் மாமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். சிவா எங்க மாமா போனா? தங்கம் அவன் எங்கேயும் போல தங்கம், வெளியே போயிருக்கான், இப்ப வந்துருவான். நீ முதல்ல சாப்பிடு. இல்ல நீங்க போய் சொல்றீங்க. சிவா திரும்பவும் என்னை விட்டுட்டு போயிட்டானா? அவன் திரும்ப வர மாட்டானா? தங்கம் இல்ல தங்கம் அவன் வருவான், நான் தான் சொல்றேன்ல. நீ முதல்ல இப்படி கத்தி கத்தி அழறது நிறுத்து, அப்புறம் மயக்கம் வந்துடும் தங்கம். இல்ல மாமா நீங்க போய் சொல்றீங்க. சிவா வர மாட்டான், அவன் என்னை விட்டு போயிட்டான். ஏன் மாமா சிவா என்னை விட்டு போனா? ஐயோ கடவுளே, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. இப்படி கத்தி கத்தி அழுதுட்டு இருக்கா. இனி மயக்கம் வந்துட்டா என்ன பண்ணுவேன்? தங்கம் அழாத தங்கம், கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கோ. இல்ல மாமா, சிவா ஏன் மாமா என்னை விட்டு போயிட்டான்? அவன் என்னை விட்டு போற அளவுக்கு நான் என்ன தப்பு மாமா பண்ணேன்? இத்தனை வருஷம் என்ன பார்க்க வராம என்ன அழ வச்சான். அப்புறம் நேத்து தானே மாமா வந்தா. அப்புறம் ஏன் மாமா திரும்பவும் என்னை விட்டு போயிட்டான்? அவனுக்கு என்ன பிடிக்கலையா மாமா? தங்கம் அப்படியெல்லாம் இல்ல தங்கம், நீ அழறத முதல்ல நிறுத்து. இல்ல அவனுக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் என்னை விட்டு போயிட்டான். சிவா திரும்பவும் என்னை விட்டு போயிட்டான் மாமா. ஏன்டா சிவா என்னை விட்டு போன? மாமா எனக்கு இப்பவே சிவாவை பார்க்கணும் மாமா. சிவா ஐயோ இவ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே. அந்த தம்பிங்க வேற ஊருக்கு போயிருப்பாங்க. இப்ப இவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல. எனக்கு சிவாவை பார்க்கணும் மாமா. சிவாவை வர சொல்லுங்க மாமா. அக்கா சிவா வந்துட்டியாடா? திரும்பவும் இந்த அக்காவை விட்டு எங்கடா போன? அக்கா நான் எங்கேயும் போலக்கா, இங்கதான் இருந்தேன். இங்கதான் இருந்தியா? அப்போ இவ்வளவு நேரம் நான் உன்னை காணாம அழுதுட்டே இருந்தேன், நீ ஏன்டா வரல? அக்கா நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன்க்கா. வெளியே போயிருந்தியா? ஏன்டா அக்கா கிட்ட சொல்லாம வெளியே போன? நான் கூட திரும்பவும் நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சு எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? போட நான் உன் கூட பேசவே மாட்டேன். அக்கா அது முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சுக்கா, அதான் போயிட்டேன். மன்னிச்சிருக்கா, அதான் இப்ப வந்துட்டேனே. என்னடா நீ இதுக்கப்புறம் அக்கா கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. இல்லக்கா போக மாட்டேன். சரி, இனிமே என் கூடவே தான் இருக்கணும். சரிக்கா இருக்கேன். நீ என்ன இன்னும் சாப்பிடாம இருக்க? சாப்பிடுக்கா. என்னடா நீ நேத்து மட்டும் நீ எனக்கு ஊட்டி விட்ட, இன்னைக்கு என்னையே சாப்பிட சொல்ற? இன்னைக்கும் நீ தான் எனக்கு ஊட்டி விடணும். ஊட்டி விடு. சரி நானே ஊட்டி விடுறேன். தம்பி என்ன தம்பி, நீங்க இன்னும் ஊருக்கு போலியா? அது இல்லைண்ணே, நேத்து ஒரு வேலை விஷயமா வந்தேன்னு சொன்னல, அந்த வேலை நேத்து முடியலண்ணே. அதான் நேத்து நைட்டு ஊருக்கு போக முடியல. இன்னைக்கு நைட்டு தானே போகணும். ஓ அப்படியா, நான் நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேன் தம்பி. அப்போ நேத்து நைட் எங்க தங்கியிருந்தீங்க? அது இங்க பின்னால மாட்டுக்கோட்டையில தானே தங்கியிருந்தோம். மன்னிச்சிருங்கண்ணா, உங்ககிட்ட கேட்காம அங்க தங்கிட்டோம். அட என்ன தம்பி, நீங்க வேலை இன்னும் முடியல, நீங்க தங்கணும்னு சொல்லியிருந்தா நான் உங்களை வீட்லயே தங்க வச்சிருப்பேனே. எதுக்கு தம்பி மாட்டுக்கோட்டையில எல்லாம் தங்கியிருக்கீங்க? ஐயோ அது பரவாயில்லண்ணே, நேத்து அங்கேயே இருந்துட்டோம். இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பிடுவோண்ணே. சரி தம்பி, அப்புறம் சாப்பிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்டு எங்க அவரையும் கூப்பிடுங்க, சாப்பிடலாம். இல்லைண்ணே பரவாயில்ல, நாங்க வெளியே கடையிலேயே சாப்பிட்டுட்டோம். ஓ அப்படியா, சரி தம்பி. அப்புறம் வேலை எப்ப முடியுதுன்னு பாருங்க. நைட்டு தான் ஊருக்கு கிளம்புறீங்கன்னா மதியம் இங்க நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கோங்க தம்பி.
சரிங்கண்ணா, அது பரவாயில்ல. அப்புறம் நேத்து நீங்க அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுங்க. அதுக்கப்புறம் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. நானும் சரி நீங்க எதையாவது சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. திரும்ப வந்து அவங்க என்ன பார்த்துட்டாங்கன்னா திரும்பவும் அழுவாங்களோ என்னமோன்னு தான் நான் வீட்டுக்குள்ள வராமையே இருந்தேன். அப்புறம் இப்போ அவங்க ரொம்ப அழற சத்தம் கேட்டுச்சு. அதான் மனசு கேட்காம உள்ள வந்துட்டேன். இப்போ திரும்பவும் நான் போனா அவங்க அழுவாங்க. மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம வந்துட்டேன். ஐயோ தம்பி, அது பரவாயில்ல தம்பி. நானே இவ்வளவு நேரம் எப்படி அவளை சமாதானம் பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க வராம இருந்திருந்தா கூட அவ அழுது அழுது மயக்கம் போட்டு இருந்திருப்பா. ஆனா என்ன, இப்ப நீங்க திரும்ப போயிட்டா அவ அழுவா. சரி பரவாயில்ல தம்பி, அதை நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஆனா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு சொன்னீங்க. சரி இன்னைக்கு ஒரு நாளாவது என் தங்கம் சந்தோஷமா இருக்கட்டும் தம்பி. நாளையில இருந்து நான் எப்பவும் போல அவளை எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அடே, பிஸ் அடிச்சுட்டு வரேன்னு வந்துட்டு இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்குடா இங்க வந்த? டி சக்தி, பிஸ்ஸடிக்க தாண்டா வந்தேன். உள்ளே இவங்க அழற சத்தம் கேட்டுச்சுடா. அதான் ஒரு மாதிரி மனசு கேட்கல. என்னாச்சோன்னு பார்க்க வந்தேன்டா. நீ பார்க்க வந்தது சரி, இப்ப அந்த அம்மா உன்ன பாத்துருச்சு. இதுக்கப்புறம் நீதான் என் தம்பி சிவா, இந்த ஸ்பைடர்மேன் வாட்ச், இந்த ஸ்பைடர்மேன் சைக்கிள்னு சொல்லி உன்னை விடவே விடாது. என்னடா பண்ணுவ? டி சரி விட்ரா சக்தி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. இன்னைக்கு நைட்டு நம்ம ஊருக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அவரு எதையாவது சொல்லி அவங்கள சமாளிச்சிருவாரு. ஆனா அவங்க பாவம்டா, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்கடா. இப்ப மட்டும் நான் வரலன்னா அழுது அழுது அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கும்டா. டேய், நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தாண்டா மயக்கம் வருது. டே என்னடா நீ, அவங்கள பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஏன்டா அப்ப என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? ஐயோ கொஞ்சம் போடா. சிவா என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? பசிக்குதுடா, வா வந்து ஊட்டி விடு. தம்பி, அவ இப்படிதான் உன்னை சொன்னா அடம் பிடிச்சிட்டு இருப்பா. நீங்க தப்பா நினைக்கலனா அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட முடியுமா? ஐயோ என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? எனக்கும் ஊர்ல ஒரு அக்கா இருக்குண்ணே. இவங்களும் எனக்கு அக்கா மாதிரி தான். கொடுங்கண்ணே, நான் ஊட்டி விடுறேன். இவன் திருந்த மாட்டான். அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றேன், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதே இவனுக்கு பொழப்பா போச்சு. இவனுக்கு சூனியம் வச்சான் பரவாயில்ல, இவன் கூட இருக்கிற பாவத்துக்கு நமக்கும் சேர்த்துல சூனியம் வைக்கிறான். ஹே பட்டு, அந்த அக்கா தான் என்னை சிவான்னு நினைச்சிட்டு சிவா சிவான்னு கூப்பிடுறாங்கன்னா நீயும் என்கிட்ட வந்து சிவா சிவான்னு சொல்ற. நான் சிவா இல்ல. ஹே பட்டு, நீ சிவா சிவான்னு சொல்லும்போது எனக்கு என் அபி ஞாபகம் வருது. அபி தான் எப்பவுமே இப்படி என் கூட பிபி பிபின்னு சுத்திக்கிட்டு இருப்பா. அவ பாவம், நான் நேற்று வீட்டுக்கு போகாம ரொம்ப அழுதுருப்பா. நான் ஒருத்தியோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்காக தான் என் கூட இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். என் காதலுக்காக நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இங்க இருப்பேன். அவ வந்தாலும் வரலனாலும் நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன். போகாதியா? ஹே பட்டு, நான் உங்க சிவாவும் இல்ல, என்னால இங்க இருக்கவும் முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வரலனா நான் ஊருக்கு போயிடுவேன். நான் இங்க வந்து ஒரு நாள் தான் ஆகுது. ஒரு நாள் இருந்ததுக்கே நீ என்ன போகாதன்னு சொல்ற. ஆனா என் கூட இவ்வளோ நாள் பழகுனவ என்னை வேண்டவே வேண்டாம், என்னை விட்டு போன்னு சொல்லிட்டா. அவ யாருன்னு கேக்குறியா? அவ என் மின்னல். என் வாழ்க்கையில மின்னல் மாதிரி வந்து மின்னல் வேகத்திலேயே போயிட்டா. இப்ப கூட அவ திரும்பி வருவான்ற நம்பிக்கையில தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா வருவாளான்னு தெரியல. ஆனா அவ வந்தாலும் வரலனாலும் இன்னைக்கு கண்டிப்பா ஊருக்கு போயிடலான்னு சக்தி கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா அவளுக்காக, அவ காதலுக்காக நான் இங்க வந்து கஷ்டப்படுறேன். ஆனா சக்தி பாவம், அவன் பொண்டாட்டி கூட விட்டுட்டு அவன் எனக்காக இங்க வந்து கஷ்டப்படுறான். இதுக்கு மேல அவனை கஷ்டப்பட விடக்கூடாது. அவனாவது அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக இன்னைக்கு கண்டிப்பா ஊருக்கு போயே ஆகணும். ஆனா என் மின்னல் என்னை பார்க்க வந்தா சந்தோஷமா நான் ஊருக்கு போவேன். ஒருவேளை அவ வரலன்னா அப்பவும் நான் ஊருக்கு போவேன். ஆனா என் மனசு மொத்தம் இங்க அவகிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவ என்னை ஈஸியா வேண்டான்னு விட்டுட்டு வந்த மாதிரி எல்லாம் என்னால அவளை விட்டுட்டு போக முடியாது. அவ என்னை விட்டு வரும்போது ஈஸியா சொல்லிட்டு வந்தா, என்னை மறந்துட்டு நீ உன் வாழ்க்கைய பாருன்னு. அவ சொல்றது ஈஸியா சொல்லிட்டா, ஆனா என்னால அவளை மறக்க முடியலையே. அப்படி மறக்க முடிஞ்சிருந்தா நான் அவளை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கவே மாட்டேன். அவ ஏதோ காரணத்துக்காக தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்தா. இப்போ நான் அவளை தேடி இங்க வந்தா என்னை பார்த்ததும் அவளால என்ன வேண்டான்னு சொல்ல முடியாது, என் காத்துல ஏத்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா நான் இவ்வளவு தூரம் அவளை பார்க்க வந்தும் கூட அவ என்ன வேண்டான்னு சொல்றா. ஏன் பட்டு, அவளுக்கு என் காதல் புரியலையா? இதுக்கு மேல என் காதலை நான் அவளுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இங்க இருப்பேன். அதுக்குள்ள அவ என் காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்க வருவாளா?
காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம் வாராமலே என்னாவதோ என் ஆசை காவியம் கனிவாய் மலரே உயிர் வாழும்போது ஊடலின் பாவமல்லவா தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போகுமோ வெறும் மாயமாகுமோ அட கொடுமையே, புலம்புறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு கடைசியில அந்த கிளியும் விட்டு வைக்கலையாம. டேய் என்னடா, எல்லார்கிட்டயும் புலம்பி முடிச்சு கடைசியில ஆடு மாடு கிளி எல்லாத்துக்கிட்டையும் புலம்பியாச்சு. இனி வேற ஏதாவது பாக்கி இருக்கா? இல்லடா சக்தி, இனி எதுவும் பாக்கி இல்ல. டேய் என்னடா சீரியஸா பதில் சொல்ற? வேற எப்படிடா சொல்றது? ஐயோ சரி, இப்ப என்னடா, அவ வருவான்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயே அவ வருவான்னு நம்பிட்டு இருக்கியா? வரமாட்டாளடா. டேய் வர்றதா இருந்திருந்தா அவ எப்பவோ வந்திருப்பாடா. எனக்கு என்னமோ அவ வரக்கூடாதுன்ற முடிவுல இருக்கான்னு தோணுது. அவ இதுக்கப்புறம் வருவான்னு எனக்கு தோணலடா மச்சான். அப்ப ஊருக்கு கிளம்பலாங்கிறியா? டேய் ஊருக்கு கிளம்பணுங்கிறதுக்காக நான் சொல்லல. இப்ப கூட அவ வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லு, இருப்போம். இன்னைக்கு நைட் இல்ல, நாளைக்கு ஆனாலும் சரி. நீ எப்ப சொல்றியோ அப்ப ஊருக்கு போனா போதும், நான் உன் கூட இருக்கேன். இல்லடா, ஏற்கனவே நான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேல நீங்க என் கூட இருந்து கஷ்டப்பட வேணாம். நம்ம ஊருக்கு போலாம். டேய் என்னடா கஷ்டம் கஷ்டம்னு பேசுற? எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. நான் சும்மா உன்னை விளையாட்டுக்கு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன்டா. இல்ல நான் ஊருக்கு போலாம்னு சொன்னதும் நான் என் பொண்டாட்டிய பார்க்க போகணுங்கிறதுக்காக கூப்பிடுறேன்னு நினைச்சியா? இல்ல இப்ப அவ முடிவு தெரியாம உன்னை நான் கூட்டிட்டு போனாலும் நீ அங்க வந்து நிம்மதியா இருப்பியா? இங்க புலம்புற மாதிரி தானே அங்கேயும் வந்து புலம்பிக்கிட்டு இருப்ப. நீ புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன என் பொண்டாட்டி கூட போய் ஜாலியா இருக்க முடியுமா? அப்பவும் நான் உன் கூட தானடா இருப்பேன். இங்க பாரு, உன்னை லவ் பண்றா பண்ணல அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா நீ ஃபீல் பண்ணாம நீ சந்தோஷமா இருக்கணும்டா. அவ முடிவு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்கிருந்து நம்ம கிளம்பும் போது நீ முதல்ல அடுத்து என்ன பண்ண போறன்ற தெளிவான முடிவுல இருக்கணும். ஒண்ணு அவளும் வேண்டாம், அவள் லவ்வும் வேண்டாம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பழைய ஷமீர் எப்படி இருப்பானோ அதே மாதிரி அங்க ஊருக்கு வந்து இருக்கிறேன்னா என் கூட கிளம்பிப்பா. அது எப்படிடா சக்தி என்னால முடியும்? அப்ப சரி, அவதான் வேணும்னா அப்ப அவ மனசை மாத்தி அவளை உன்னை லவ் பண்ண வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம இங்கே இருக்கலாம். சரியா? டேய் வேணாண்டா சக்தி, என் காதலுக்காக நான் கஷ்டப்படுறேன், நீ எதுக்குடா கஷ்டப்படுற? நான் என் நண்பனுக்காக கஷ்டப்படுறேன்டா. ஏன் எல்லாரும் காதலுக்காக மட்டும்தான் கஷ்டப்படணுமா? இல்ல நட்பு என்ன காதலை விட அவ்வளவு குறைச்சலா போயிடுச்சா? இங்க பாரு, அவளுக்காக நீ எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கியோ அதை விட ஒரு படி மேலேயே உனக்காக நான் தாங்கிப்பேன். உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிடிவாயே. ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன். தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா, நின்னாயவனும் தூசுடா. ஒரு நாள் இல்லடா, இனி ஒரு மாசம் ஆனாலும் சரி. அவ முடிவு தெரிஞ்சுட்டு தான் இங்கிருந்து போகணும்னா இருப்போம், விடு. இல்லடா சக்தி, வேண்டாம், நம்ம ஊருக்கு கிளம்பலாம். டேய் நீ எனக்காக சொல்லாதடா, நம்ம இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கையல் கிட்ட நான் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். இல்லடா சக்தி, வேண்டாம், நம்ம ஊருக்கு போலாம். டேய் ஊருக்கு போலான்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா அவளை விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ அங்க வந்தாலும் அவளை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்ப. அவ முடிவு என்னன்னு தெரியாம போயிட்டு அங்க வந்து நீ புலம்புறதுலாம் என்னால கேட்க முடியாதுடா. இல்லடா சக்தி, அவ முடிவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ என்னை பார்க்க வரலன்னா அப்ப அவளுக்கு நான் வேண்டான்னு தான் அர்த்தம். ஒருவேளை அவ என்னை பார்க்க வந்து என்ன வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் இந்த ஊர்ல இருந்தா எனக்கு பிரச்சனை வரும்னு அவளுக்கு தெரியும். எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த ஊரை விட்டு போகணுங்கிறதுக்காக என்னை லவ் பண்ணலன்னு அவ வந்து சொல்லியிருந்தாலும் அது அவ என் மேல இருக்கிற லவ்ல தான் சொல்லியிருப்பா. அதனால அவ நேர்ல வந்து என்ன வேணான்னு சொல்லியிருந்தாலும் நான் சந்தோஷமா இந்த ஊரை விட்டு போயிருந்திருப்பேன். ஆனா அவ வரவே இல்லைன்னா எனக்கு என்ன ஆனாலும் அவளுக்கு கவலை இல்லைன்னு தானடா அர்த்தம். ஐயோ டேய், நீ ஏன்டா அப்படியெல்லாம் யோசிக்கிற? ஒருவேளை அவளால வீட்டை விட்டு வெளியே வர முடியாம கூட இருக்கலாம்ல. டேய் என்னடா எனக்கு ஆறுதல் சொல்றியா? அவளால அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா முடியாதான்னு கூடவா எனக்கு தெரியாது. நான் வேணும்னு நினைச்சிருந்தா அவ என்னை பார்க்க வந்திருப்பாடா. நான் வேண்டான்னு அவ முடிவு பண்ணிட்டா, அதனாலதான் அவ வரல. இதுக்கு மேல இங்கிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை சக்தி. நம்ம ஊருக்கு கிளம்பலாம், நட. டேய் நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? அப்புறம் அங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதுடா, என்னால பார்க்க முடியாது. இல்லடா சக்தி, நான் ஃபீல் பண்ண மாட்டேன், போதுமா?
நட போலாம். பாத்தியடா சக்தி, ஒரே ஒரு நாள் கூட இருந்ததுக்கே என்னை சிவா நினைச்சிட்டு இந்த கிளி என்ன போக வேண்டாம்னு சொல்லுது. ஆனா இவ்வளோ நாள் பழகிட்டு அவளுக்கு இப்படிடா என் முகத்தை பார்த்து என்ன போன்னு சொல்றதுக்கு மனசு வந்துச்சு. டேய் இப்பதானே ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். டே சக்தி, ஃபீல் பண்ணாம இருக்க முடியுமான்னு தெரியலடா. அவ்வளோ சீக்கிரம் மறக்கக்கூடிய வழியாவை எனக்கு கொடுக்கலையே. கொஞ்சம் கஷ்டமா தாண்டா இருக்கு. ஆனா போக போக பழகிருவேண்டா. போலாம் நட. டேய் மச்சான், மாமா, டேய் பொறுக்கி, இங்க என்னடா பண்ற? மாமா நாங்க இங்க ஒரு வேலையா? டேய் நீ வாய மூடுறா. நான் உன்கிட்ட கேட்டனா? நீ சொல்றா, எதுக்குடா இங்க வந்தீங்க? மாமா, அது எங்களோட ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக. ஃப்ரெண்ட பார்க்க வந்தியா? என்கிட்டயே போய் சொல்ற? அடிச்சு பல்ல கழட்டிடுவ ராஸ்கல். டேய் மச்சான், உன் மாமனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. பொறுக்கி நாயே, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பொறுக்கி தனத்தை என் தங்கச்சிக்கிட்டே காட்டுவ? மாமா, வாய மூடுறா. வாய திறந்தேன் விக்கி. உன்ன சொல்லி தப்பு இல்லடா, என்ன சொல்லணும்? நீ ஒவ்வொரு தடவை அயோக்கியத்தனம் பண்ணும்போதும் போனா போகுது மச்சான் விட்டு வச்ச பத்தியா? அது ஏன் தப்பு தான்டா. அதனாலதான் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி என் தங்கச்சிக்கிட்டே பொறுக்கித்தனம் பண்ணிருக்க. அவளை காதலிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதிடா இருக்கு? காதலிச்சது மட்டும் இல்லாம அவ உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் இப்படி அவ பின்னாடியே வந்து அவளை டார்ச்சர் பண்ணிருக்க. இல்ல மாமா, அது டேய் எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீ காதலிக்கிறேன்னு சொல்லி அவகிட்ட பொறுக்கித்தனம் பண்ணது தெரிஞ்சதா சித்தி அவளை கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. உனக்கு பயந்துகிட்டு அவங்க எதுக்குடா இந்த ஊருக்கு வரணும்? இந்த விஷயத்த மட்டும் சித்தி எனக்கு அங்க ஊர்லயே சொல்லியிருந்தாங்கன்னா உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருந்திருப்பேன். ஊர்லயே லவ் பண்றேன்னு சொல்லி அவகிட்ட வம்பிட்டது மட்டும் இல்லாம இங்க வேற தேடி வந்து அவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? உனக்கு மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? இப்படி விடாம துரத்திட்டு வந்து லவ் பண்ணா உடனே உனக்கு ஓகே சொல்லிருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய் அவ ஏன் தங்கச்சிடா. யார காதலிக்கணும், யார கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற தகுதி தராதர கூட தெரியாமையா இருப்பா? ஒரு வேலை வெட்டி இல்லாத பொறுக்கிய காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் அவ எந்த ஜென்மத்திலையும் சம்மதிக்க மாட்டா. அவளே உன்னை வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு அவளை பாக்கிறதுக்கு இங்க வந்திருக்க? மாமா நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. இவன் மட்டும் ஐஷுவை லவ் பண்ணல, ஐஷு தான் இவளை லவ் பண்ணான். என்னது? ஏன் தங்கச்சி இவனை லவ் பண்ணாளா? ஆமா மாமா, அவளும் தான் இவனை லவ் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அவ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இங்க ஊருக்கு வந்துட்டா. அதான் காதலிச்சுட்டு ஏன் காதலிக்கலன்னு சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவளை தேடி இவன் இங்க வந்தான். ஒருவேளை ஆரம்பத்துல இருந்தே அவ இவனை லவ் பண்றது இல்லைன்னு சொல்லியிருந்தா இவன் அவளை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டான். அவளும் லவ் பண்றேன்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு தூரம் அவளை தேடி இங்க வந்திருக்கான். இந்த விஷயத்துல இவன் மேல மட்டும் தப்பு இல்ல. ஆரம்பத்துல காதலிக்கிறேன்னு அவளும் தான் சொன்னான். அப்படி பார்த்தா அவன் மேல இருந்தா தப்பு. டேய் நிறுத்துடா. யாரு மேல தப்புன்னு நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. என் தங்கச்சி வேற யார காதலிச்சான்னு சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா இவன மாதிரி ஒரு ஃப்ராடு பையில காதலிச்சான்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். இல்ல மாமா, ஐஷு என்ன லவ் பண்ணான். டேய் என்ன, உன்னை காதலிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்தவள பின்னாடியா வந்து எப்படியாவது பேசி மயக்கி காதலிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்க. இப்ப மாட்டிக்கிட்டதும் அவளும் உன்னை காதலிச்சான்னு என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? அவ ஏன் தங்கச்சிடா. அவ வாழ்க்கைக்கு அவ எப்படிப்பட்டவனை செலக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா? ஏதோ என் பொண்டாடியோட தம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட சகஜமா பேசி பழகி இருந்திருப்பா. ஆனா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு அவளை எப்படியாவது கவுத்தரலான்னு நீ தானே திட்டம் போட்டிருப்ப. இங்க பாரு, உன் திட்டம்லாம் வேற எவன்கிட்டயாவது செல்லும். ஆனா என் கிட்ட எல்லாம் உன் பாச்சா பழிக்காதுடா. ஏன்னா உன் அக்காவுக்காக நான் என் குடும்பத்தையே விட்டுட்டு உங்க கூட வந்து இருக்கவும் உடனே நீங்க என்ன பண்ணாலும் அதை நான் பொறுத்துக்கிட்டு அப்படியே கண்டு காணாம போயிருவேன்னு நினைச்சிட்டீங்களா? என் பொண்டாட்டி எங்க என் தம்பி கூட இருக்கணுங்க, அவனை என் கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு கேட்டுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தான் நான் என் குடும்பத்தையே விட்டு உங்க கூட வந்து இருந்தேன். ஆனா எப்படி உன் பொறுக்கித்தனத்தை என் தங்கச்சிக்கிட்டே காட்டினியோ இதுக்கப்புறம் நான் என்ன தேவைக்கிட்ட உங்களுக்காக யோசிக்கணும். நானும் என் பொண்டாட்டி இதுக்கப்புறம் இங்க எங்க வீட்டுல தான் இருக்க போறோம். நீ என் தங்கச்சியை பாக்கிறதுக்காக தானே இந்த ஊருக்கு வந்த. என் தங்கச்சியே இல்ல, இனி உன் அக்காவையே நீ எப்படி பாக்குறேன்னு நானும் பாக்குறேன்டா.